நைட் 8:30 மணி ஆகுது. ஃபுல்லாக ஸ்னோ. வீட்டுக்கு உள்ளேருந்து தான் எடுக்கிறேன். நான் வெளியில் செம குளிர். வெளியிலேருந்து எடுக்க பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு வீட்டில் சூப்பராக லைட்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் 7 மணி ஆகுது. ஸோ கார் வந்து யாருமே ரோட்டில் நிறுத்தலை இன்றைக்கி. எல்லாருமே உள்ளே வச்சிட்டோம். ஒரு கார் வந்து எங்களது கராஜில் இருக்குது, இன்னொன்று வந்து ட்ரைவேல இருக்குது. நான் அப்போ தான் இங்கேருந்து ஸ்னோ க்ளீன் பண்ண வரும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நடுவில் கார் இருந்தானா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்னோ தான். பெரிய ஸ்னோ தான் இந்த தடவை. பேக் யார்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் எங்கள் பேக் யார்டு. ஃபுல்லாக ஸ்னோ தான் இருக்குது. ஒரு அடிக்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நியூஸ் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ ஃபீட்டுன்னு. ஃபுல்லாக ஸ்னோ. படியிலெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. உள்ளேருந்தே எடுக்கிறேன்னா வெயிலில் பயங்கரமாக குளிருது. அப்புறமா டைம் கிடச்சானா வெளியில் போய் ஸ்னோமேன் பண்ணலாம். என் பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரில. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம். சரி, இப்போ சமையல் வேலையை கவனிப்போம். இது கிச்சன்லேருந்து எடுக்கிறேன். மான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்னோவில் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியுது. ரோடு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து அந்த வாக்வேயும் க்ளீன் பண்ணணும். வீடு முன்னாடி இருக்கிற வாக்வே வந்து நம்ம பொறுப்பு தான். இந்த ஸ்னோ ஸ்டார்ம் வந்து டிசம்பர் 16th நைட்டு வந்திருக்கு. இது வந்து 17th காலையில் இது எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் அங்கே போய் யூ டர்ன் எடுத்துகிட்டு திருப்பி வரும். ஸோ பெரிய ஸ்னோக்கெலாம் வந்து முனிசிபாலிட்டிலேருந்து இப்படி வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா வருஷமும் வந்து நம்ம கட்டுற வரியிலேருந்து கொஞ்சம் வந்து வின்டருக்கு ஸ்னோ க்ளீனிங்க்குன்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. போன வருஷம்லாம் அவ்வளோவா ஸ்னோவே பெய்யலை. சுத்தமாக ஸ்னோ பெய்யலைன்னா சொல்லலாம். டிசம்பரில் ஏதோ பேருக்கு கொஞ்சம் பெஞ்சுது. இந்த தடவை 2-3 நாள் முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஸ்னோ ரிசல்ட் மாதிரி இருந்தது. ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய ஸ்டார்மு. இங்கே வந்து யூஎஸில் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் சைடில் நிறைய ஸ்டேட்ஸில், நியூயார்க்கில் கூட பெரிய ஸ்டார்மாக இருக்குது இன்றைக்கி. ஸோ நேற்று வந்து ஸ்னோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சால்ட் போட்டுட்டு போனாங்க. பட் இவ்வளோ பெரிய ஸ்னோக்கெலாம் வந்து சால்ட்டெல்லாம் பத்தாது. என்ன தான் சால்ட் போட்டாலும் நல்ல ஸ்னோ அக்யூமுலேட் ஆகும். இது வந்து டெம்பரேச்சர் வந்து 0க்கு மேலே போய் தண்ணி உருகி திருப்பி கம்மியாச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும், ஐஸ் ஆகிடும். அப்போ வந்து ட்ரைவ் பண்ணுறதுலாம் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. ஸ்னோ கூட பரவாயில்ல, ஐஸ் தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். கிச்சன்லேருந்து சமைக்கிறேன். உள்ள வரைக்கும் வந்துச்சு.
ஆக்சுவலி டோர் ஓப்பன் பண்ண முடியல, வெளியில் வந்து ஃபுல்லாக ஸ்னோ இருக்கிறதுனால. பாருங்க, இங்கே வரைக்கும் ஸ்னோ வந்திருக்கு. மேலே ஒரு 2 அடி வரைக்கும் இங்கே ஸ்னோ இருக்குது, அதனால என்னால் கிச்சன் டோர் ஓப்பன் பண்ண முடியல. என் ஹஸ்பண்ட் தான் ஸ்னோ ப்ளோவர் வச்சு க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. போன வருஷம்லாம் ஸ்னோ ப்ளோவர்லாம் யூஸ் பண்ண அளவுக்குலாம் ஸ்னோவே வரலை. போன வருஷம் யூஸ் பண்ணமான்னு கூட ஞாபகம் இல்லை. இந்த வருஷம் தான் யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அது வாக்வேல உள்ள ஸ்னோவெல்லாம் எடுத்து அப்படியே சைடில் தள்ளுது. சைடில் வந்து குமிச்சு வைக்கும் அது. ஸோ அது வந்து அது நடக்கிற பாதை அது. ஸோ அது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாக்வே வந்து நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். ட்ரைவே, வாக்வேயில் இருக்கிற ஸ்னோலாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். அதில் யாராவது தடுக்கி விழுந்துட்டாங்கன்னா நம்ம மேலே பழி போடுவாங்க. அதனால் அதை தான் க்ளீனாக வச்சுக்கிறது நம்மளோட பொறுப்பு. ரோடு என்ன பாப்பா? பசங்கள்லாம் முடிச்சிட்டாங்கன்னா வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ ரோட்டில் திருப்பி ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுச்சு. அப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிறப்ப ரோடு தெரிஞ்சு திருப்பியும் ஐஸ் ஆயிடுச்சு. அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா ஸ்னோ ப்ளோவர் வச்சு ஸ்னோ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை, ஸ்னோ அப்படி பறக்குது பாரு. ஏற்ற வீடு ரூஃபில் எவ்வளோ ஸ்னோ அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஹை, நடுவில் இருக்கிறது தான் வாக்வே. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாக்வே அவங்கவுங்க தான் க்ளீன் பண்ணணும். ஸ்னோ பெய்யுதா இல்லை காற்றுல வந்து கூரையில் இருக்கிற ஸ்னோலாம் கீழே விழுதான்னு தெரியல. ஸோ இன்னும் ஸ்னோ பெஞ்சிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். காற்றுல அந்த மரத்தில் இருக்கிறதெல்லாம் பறக்குதா இல்லை ஸ்னோ பெய்யுதான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ 10 மணி ஆகுது. ஸ்னோவில் ஏதோ ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஏதோ அனிமல் வந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். எதுவும் திறக்க முடியல. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதெல்லாம் இந்த ஸ்னோ க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம காரை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். வீடு வாங்கினோன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை. நாங்கள் ஸ்னோமேன்லாம் பண்ணோமா இல்லையாங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவுக்கு. அப்புறம் பார்க்கலாம். பாய்.